இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது திண்டுக்கல்ல உருவாகி இருக்கிற ஒரு திடீர் அருவி. யா திடீர் அருவின்னு சொல்லவும், இப்போ திடீர்னு அருவி உருவாகுமா அப்படின்னா ஆல்ரெடி இருந்திருக்கு. அது கவுண்டம் பண்ணி சொல்ற மாதிரி தான். நீங்க தாங்கிற மாதிரி அது அங்கேயே தான் இருக்கு. இப்போ தண்ணி மட்டும் திடீர்னு வந்திருக்கு. அது எப்படின்னா எப்படின்னா, அந்த பக்கம் இருக்கிற ஒரு டேம்ல மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சிருக்கு. நிறைஞ்சு அதை திறந்து விட்டுருக்காங்க. திறந்து விட்டதுனால அந்த பக்கம் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி அங்கே ஒரு அருவி மாதிரி ஒரு சின்ன வியூ கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு நாங்கள் வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி வீக்லி வீக்லி சண்டே சண்டே போயிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போகிறதுக்கான ரூட் மேப் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அங்கங்க டைம் லேப்ஸ் மாதிரி சரு சருன்னு சிங்கம் படத்தில் வர மாதிரி போவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம். அரௌண்ட் ஆஃப் கரெக்டாக ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த டிஸ்டன்ஸு. ஸோ நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ரவுண்டானா வழியில் ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை வீடியோவில் அதை கரெக்டாக காமிச்சிருக்கோம். ஸோ அந்த ரவுண்டானாலேருந்து நேராக போனால் நத்தம். ஸோ நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா மதுரை ரோடு, மதுரை தேனி அந்த லைனில் வரும். ஸோ மதுரை தேனி லைனில் போனோம்னா தேனி ஹைவேஸில் ஒரு பித்தளைப்பட்டிங்கிற பிரிவில், அந்த பித்தளைப்பட்டி உள்ள அந்த லொக்கேஷனில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ கரெக்டாக நம்ம வீடியோ ஸ்பாட் வந்து ரவுண்டானா. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்திருக்கோம். யூட்டர்ன் எடுத்து இது திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி. அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அரண்மனை குளம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம், அரண்மனை குளத்தோட வரலாறு பற்றி. இப்போ லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அரண்மனை குளம். அதை தாண்டி நாங்கள் நேராக போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இப்போ சொன்ன மாதிரி தான் டைம் லாஸ் மாதிரி சம்போ சிவசம்போ அப்படின்னு அப்பப்போ திடீர்னு வேகமாக போகும், மெதுவாக போகும். ஒரே ரோடு தான், சிங்கிள் ரோடு. நேராக போனால் எங்கே வரும்னா திண்டுக்கல் சாத்தாங்குடி நாடார் கல்யாண மண்டபம் வந்து ஒரு லெஃப்ட் சைடில். அது வரைக்கும் நாங்கள் போயிட்டு அப்படியே அங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம். இதுதான் முக்கியமான திருப்பம், த டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது இங்கேருந்து நேராக போனால் மதுரை ரோடு. நேராக போகாமல் இந்த ஆட்டோ பின்னாடியே போய் ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா தேனி ரோடு வரும். அந்த தேனி ரோட்டில் தான் இப்போ நாங்கள் திரும்ப போகிறோம். எஸ், இப்போ நம்ம போகிறதுல ரைட் சைடு இப்போ இங்கே மேலே போர்டு இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை நேஷனல் ஹைவே. ரைட் சைடு போனால் வத்தலகுண்டு, தேனி, கொடைக்கானல் போகிற நேஷனல் ஹைவே. ஸோ அது அந்த பக்கம் போகும். நம்ம இப்போ அந்த பக்கம் தான் போகிறோம். இப்போ ஆன்டிவே இப்போ அந்த போகிற வழியில் இப்போ தேனி ரோட்டில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பித்தளைப்பட்டிங்கிற ஒரு ஊர் வரும். இப்போ நம்ம வீடியோவில் அதையும் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி தான் உள்ளே போகணும். ஸோ அந்த ஃபால்ஸை பற்றி இன்னொரு சின்ன தகவல் என்னென்னா, அது முதல் ஃபால்ஸாக இருந்திருக்கானே எனக்கு தெரியலை. அதாவது அந்த வார்த்தையை பாருங்களேன், ஃபால்ஸ்னா தப்புங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது தப்பாக இருந்திருக்கோ என்னவோ, திடீர்னு அது ஃபால்ஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கிராஸ் பண்ணது பைபாஸ் தான். பைபாஸை கிராஸ் பண்ணி நேராக இப்போ தேனி ரோட்டில் போயிட்டே இருக்கோம். இங்கே தான் இந்த குட்டியப்பட்டி அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேம் இந்த ஊரோட பேர் பித்தளைப்பட்டி அப்படின்னு வரும். அந்த பித்தளைப்பட்டி தான் இப்போ நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ ரைட், இப்போ நம்ம பித்தளைப்பட்டி நியர்பை இந்த கிராஸ் கட்டுக்கு வந்துட்டோம். அந்த இந்த பித்தளைப்பட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஊருங்கிறனால அது பக்கத்தில் வந்து பேரிகேட்லாம் போட்டு ஸ்லோ பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பித்தளைப்பட்டி போட்டு பார்த்தீங்க. இப்போ ரைட் சைடு நம்ம உள்ளே போனோம். கரெக்டாக இப்போ இந்த கட்டிங்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வரும். எஸ், கரெக்டாக இந்த இடம் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நாம் இப்போ ரைட்டில் கட் பண்ணுறோம். ரைட்டில் கட் பண்ணுற இடத்துலையும் நிறைய பேரிகார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஸ்டோனில் ஒரு போர்டு இருக்கும், பித்தளைப்பட்டி அப்படின்னு. அது மேலே கரெக்டாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருப்பாங்க. அதனால நாம் அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இங்கேயுமே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. இதை தாண்டி சேம் ஒரே சிங்கிள் ரோடு தான். இப்போ நாம் ஊருக்குள்ளே போயிட்டோம். ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் பித்தளைப்பட்டி. நாம் சொன்ன அந்த திடீர் ஃபால்ஸ், திடீர் அருவியை ரீச் பண்ணுறதுக்கு. இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பசுமையாக சிலு சிலு என்று பூங்காற்று பாட்டு பாடிட்டே போகலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயில் வரும். இந்த லேண்ட்மார்க் நமக்கு எல்லாமே ஈஸியாக ஞாபகமாக இருக்கும். ஒரு நாமம் போட்டிருக்கும். ரைட் சைடில் சக்கரம், லெஃப்ட் சைடில் சங்கு, இதெல்லாம் இருக்கிறதும். இங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கிறோம். இது ஒரு கிராமத்து ரோடு. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நிறைய தோட்டங்களும் தோப்பு தான் இருக்குது. ஸோ அது ஏன் அந்த தோப்பு இருக்குன்னா, இப்போ அந்த அந்த திடீர் அருவி நம்ம சொன்னோம் இல்லையா, அது வர்ற வாய்க்கால் வரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வழி வந்து அந்த தோட்டம் வழியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அது உள்ளே தான் போகிறோம். மறுபடியும் போனோம்னு வைங்களேன், அந்த தோப்புக்கு உண்டான ரோடு வந்துடும். இப்போ போயிட்டே இருக்கிறப்ப ரைட் ஒரு ரோடு, ரைட் ஒன்று கட் ஆகும், லெஃப்ட் ஒரு ரோடு கட் ஆகும். ஸோ நம்ம லெஃப்ட்டில் தோப்பு ரோடு தான் போகிறோம். ஸோ அப்படியே போனோம்னா கடைசி வரைக்கும் தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா தென்னை மரங்கள் கொண்ட தோப்புகள்லாம் இருக்குது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியர்பை வந்துட்டோம். பாருங்க கார்லலாம் வந்திருக்காங்க, என்ன வேகம். ஸோ இருங்க, இப்போ ஒரு அழகான வியூ ஒன்று பார்க்கலாம். ஒரு பிஜிஎம்மோட பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த திடீர் அருவி. நம்ம சினிமாவிலலாம் பார்க்குற அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் டூயட் பாடுறது இதெல்லாம் தேனி பக்கம் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் திண்டுக்கல்ல இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் அது எல்லா நேரங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி காலங்களில் தான் நமக்கு கிடைக்குது. அதுவும் மழை அதிகமாக பெய்யும் போது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வெக்கேஷன் டைமில் ஒரு ஹாஃப் டே அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு திடீர் அருவியை நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது அருவி உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அதை பற்றின வீடியோவும் நாங்கள் கொடுக்குறோம். மிக்க நன்றி. நன்றி.